நாம சொல்ற கருத்து உண்மையா இருந்தாலும் கூட அதை மற்றவர்களை நம்பும்படி கட்டாயப்படுத்துவதோ மற்றவர்கள் மீது திணிப்பதோ கூடாது. இப்படி செய்வதனால் தான் மதங்கள் வீழ்ச்சியை சந்திக்கின்றன. என்னுடைய கருத்துக்கள் பிடித்திருந்தால் பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்றால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சென்ற பதிவின் தொடர்ச்சி. தீயவனும் கடவுளா, குப்பையும் கடவுளா? ஆமாம், கடவுள்தான். இந்த கதையின் முடிவில் தெரிந்துவிடும். ஒரு தேள் தண்ணீர்ல விழுந்துருச்சு. ஒரு மகான் அதை கையில் எடுத்து வெளியே விட்டார். அவர் கைகளில் அது கொட்டி விடுகிறது. திரும்பவும் தண்ணீரில் விழுந்துருச்சு. திரும்பவும் கைகளில் எடுக்கிறார். திரும்பவும் கொட்டி விடுகிறது. சீடர் கேட்கிறார், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று. அதற்கு மகான் சொன்னார், கொட்டுவது அதன் இயல்பு, அதை காப்பாற்றுவது என் இயல்பு என்று. அதுபோலதான் தீயவன் என்றால் அவன் இயல்பில் இருப்பான். குப்பை என்றால் நாரதான் செய்யும், அது அதன் இயல்பு. நாய் என்றால் கொறிக்கத்தான் செய்யும், பாம்பு என்றால் சீரதான் செய்யும். அந்த அந்த உருவத்திற்கு ஏற்றாற்போல் அதன் அதன் இயல்புக்கு ஏற்றாற்போல் இறைவனே எல்லாமாக இருந்து இயங்குகிறார்.